நான் வணக்கண்ணா. வணக்கம் சக்தி. இன்னைக்கு வந்து எந்த சந்தைக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க. ஓகேண்ணா. இன்னைக்கு நம்ம இடத்துல எல்லாமே ஒரு டாப் பிரீடா எடுத்திருக்கீங்கன்னா, ஏன்னா கஸ்டமர் அந்த மாதிரி வந்திருந்தாங்க. எங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லைங்க, மாடு மட்டும் குவாலிட்டியா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தெளிவா பார்த்து இந்த வாரம் வந்ததுல ஒரு டாப்பான மாடு பார்த்து எடுத்திருக்கோம். ஓகேண்ணா. விலை கூட இருக்கா இல்ல இறங்கி இருக்கா? விலை எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்கண்ணா. கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு மாட்டுக்கு 10,000 ரூபாய் கம்மியா இருக்குங்கண்ணா. சந்தை வந்து என்னைக்கு நடைபெறும்? இது வாரம்னா வியாழக்கிழமைனா காலையில ஒரு 3 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் நடக்குங்கண்ணா. ஓகே. இந்த சந்தைக்கு வந்து எப்படி என்ன குவாலிட்டி வரும்? எல்லா குவாலிட்டி எடுக்கலாம். HF ல கொம்பு டைப், மொட்டை டைப், HF ல எல்லா டைப் எடுக்கலாம். அப்புறம் ஜெர்சில எடுக்கலாம், சிந்தில எடுக்கலாம், ஆல் பிளாக் எடுக்கலாம், ராத்திரி எடுக்கலாம், சாகிவர் எடுக்கலாம், கிர் கிராஸ் எடுக்கலாம், சிந்தி கிராஸ் எடுக்கலாம். எல்லா டைப்பான மாடு இங்க கிடைக்குங்கண்ணா. எவ்வளவு நேரத்துக்கு வரணும்னா? காலையில ஒரு 3 மணிக்கு வந்தா நல்லா இருக்குங்கண்ணா. 3 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்குங்கண்ணா. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 மணிக்குள்ள வந்தாலும் நல்லா தான் பாத்து எடுக்கலாங்க. இல்ல மத்த சந்தை வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருங்கண்ணா. இது வந்து பெரிய சந்தை இல்லைங்களா, அதனால உள்ள வரக்குள்ள அப்படியே மாடு விட்டுருவாங்க. 3 மணிக்கெல்லாம் வரணும். 3 மணிக்கெல்லாம் வரலாம். 3 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் 3 மணில இருந்து ஒரு 6 மணிக்குள்ள வந்து தெளிவா பாத்து எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. சோ நீங்க 3 மணிக்கு வந்துருவீங்களா? நான் கரெக்டா 3 மணிக்குள்ள வந்துரும். ஓகே. இந்த வாரம் வந்து எந்த ஊருக்கு எடுத்துருக்கீங்க? நான் இந்த வாரம் கர்நாடகாவுக்கு ஒரு 5 மாடு எடுத்திருக்கீங்க. ஓகே. மீ தமிழ்நாட்டுக்கு ஒரு 4 மாடு எடுத்திருக்கீங்கண்ணா. ஓகே. எல்லாம் வந்து சன மாடுங்க. எல்லாமே சன மாடு தான், எதுவுமே குட்டி மாடு இல்லைங்க. ஓகேண்ணா. HF ஜெர்சி ரெண்டு. HF ஜெர்சிங்க. எல்லாம் வந்து என்ன கறவையில இருந்து எடுத்து கொடுத்துருக்கீங்களா? HF எல்லாமே 20 லிட்டர் எபோ தானா. ஓகே. எல்லாமே 20 லிட்டருக்கு மேல தான் எடுத்திருக்கோம். ஜெர்சில வந்து ஒரு 15 லிட்டருக்கு மேல தான் எடுத்திருக்கோம். ஜெர்சி ஒரு 3 மாடு 15 லிட்டருக்கு மேலங்க. HF ஒரு 5 ஒரு 7 மாடு வந்து உங்களுக்கு 20 லிட்டருக்கு மேல தான் எடுத்திருக்கோம். அது எல்லாமே பிரீட்ல எடுத்திருக்கோம். எல்லாமே ஃபர்ஸ்ட் செகண்ட் லாக்டேஷன்ல எடுத்திருக்கோம். ஓகேண்ணா. எல்லாம் வந்து ஃபார்மா இல்ல? எல்லாமே ஃபார்ம் தான். ஒரு 5 மாடு ஃபார்முக்குங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் இந்த வியாபாரம் பண்ணிட்டு? ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 15 வருஷம். வரவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு? வரவங்களுக்கு தெளிவா எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம எடுத்த மாடு எல்லாமே மொட்டை டைப். 2-3 மாடு மட்டும் தான் கொம்பு டைப்புங்கண்ணா. ஓகேண்ணா. இப்ப இதெல்லாம் எடுத்திருக்காங்க. வண்டி எல்லாம் எப்படின்னா? வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் வண்டி இருக்கு. கர்நாடகாவுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். தமிழ்நாட்டுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. சோ வண்டி எல்லாமே இங்க வர? வண்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேங்க. சரிண்ணா. அப்படியே வந்து ஒவ்வொரு மாட்டம் பாத்துறலாங்கண்ணா. இங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு HF ல 2 பல்லுங்க. இதுனா 2 பல்லு? ஆமா, HF ல 2 பல்லுங்க. இது வந்து சிந்தாமணி குட்டின்னு சொல்லுவாங்கண்ணா. உங்களுக்கு 2 பல்லு தான் போட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். நல்லா காம்பு அரடி கேப் இருக்குது. இது ABS செமன். ABS செமன்ல டீசல் டைப்புங்க. ABSன்றது அமெரிக்கன் பிரீட் சொசைட்டிங்க. அதுல இருந்து செமன் வந்து இந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஜெனடிக் பண்ணதுங்கண்ணா. கிளைமேட் அடாப்ஷன் ஆகுது. அப்படியே பல்லு காட்டுங்க. பல்லு பாருங்க, நான் லைவா தான் காட்டுவேன். பல்லு பாருங்க. ரெண்டு பல்லு தான் போட்டிருக்குது. நல்ல பிரீடு மாடு, நல்ல மொட்டை டைப்புங்க. இங்க பாருங்க, நடுவுல சிட்டி இருக்குது. இந்த இடத்துல ஒயிட் வரணுங்க, அதான் பிரீடான மாடு. நல்லா உங்களுக்கு பாருங்க, நல்ல பிரீடு வயசுல எந்த கோளாறு இல்லைங்க. மாடு நல்லா அகல கட்டு, நல்ல காம்பிடை வெளியே பாருங்கண்ணா. கோச்சமே இல்லைங்க. நல்லா 2 பல்லுக்கு எவ்வளவு பெரிய மாடு? ஆமா, 2 பல்லுக்கு எவ்வளவு பெரிய மாடா இருக்குதுங்கண்ணா. தெளிவான மாடுங்கண்ணா. இப்ப நம்ம லோக்கல் வளர்ந்த மாடா எப்படின்னா? இதுல சிந்தாமணி குட்டி தானுங்க. சிந்தாமணி குட்டிங்கன்னா இங்க இந்த ஏரியா கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் மாதிரி வளர்ந்து வந்துருக்குங்க. ஓகேண்ணா. இப்ப மொத்தம் இந்த இதுல வந்து எத்தனை மாடு எடுத்திருக்காங்க இவங்க? நான் மொத்தம் 2 மாடு மட்டும் ஃபார்முக்கு போகுதுங்கண்ணா. இது 2 பல்லுங்க, இது 4 பல்லுங்க. இது 2 பல்லு பாருங்க, இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். இது 4 பல்லுக்கும் ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. இதுவும் ABS செமனுங்க. இதுவும் டீசல் டைப்புங்க. இவ்வளவு பெரிய மாடெல்லாம் இங்க வராதுங்கண்ணா. பாரு, தெளிவான மாடு. என்ன பல்லு? பல்லு 4 பல்லுங்க. நம்ம எதுலயுமே லைவா தான் பிடிச்சு காட்டுவோம். பாருங்க, 4 பல்லு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். மாடு பாருங்க, விடுவோம் கிட்ட 7 அடி லென்த்துங்க. மாடு ஏன் ஹைட் இருக்குதுங்கன்னா, நல்ல மடி காம்பல் இருக்கு. பாரு, தப்பு இல்லைங்க. இன்னும் 20 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. காம்பு பாருங்க, அரடி கேப் இருக்குது. நல்ல மடி பொசிஷன் இதுல இருந்து இறங்குங்கண்ணா. 2 மாடை சொல்லி கொடுக்கலாம்னா ஒரு 45 லிட்டர் கேரண்டியா சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. ரெண்டுமே 45 லிட்டர் ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு. இது 20 கறக்குங்கண்ணா, அது 25 கறக்குங்கண்ணா. 1-2 கூடி கரைஞ்சாலும் உங்களுக்கு ஒரு 45 லிட்டர் அசால்ட்டா கறக்குங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து முதல் ஈத்து 2வது ஈத்து எடுக்கிறீங்க. அதிகமா செலக்ட் பண்றத பொறுத்து இருக்குதுங்க. இல்ல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஈத்து 2வது ஈத்து வந்து கூச்ச சுபாவம் இருக்கும், கறக்காத. பிரீடு மாடல கூச்ச சுபாவம் வராதுங்க. அது இல்லாம உங்களுக்கு முத ஈத்து 2வது ஈத்துன்னு உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அடாப்ஷன் ஆயிருங்க. கிளைமேட் அடாப்ஷன் ஆயிரும். உங்களுக்கு மடிநோய் பிரச்சனை, உங்களுக்கு வந்து கால்சியம் பிரச்சனை, உங்களுக்கு வந்து மாடு வந்து எனர்ஜிக்கா இருக்கும். இப்ப 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு எடுத்தா ஃபர்ஸ்ட் செகண்ட் லாக்டேஷன், அடுத்த கணுக்குல உங்களுக்கு பால் இன்க்ரீஸ். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து கேரண்டி எவ்வளவு கறக்காதுன்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து எப்படி நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? ஆனா பிரீடு வைஸ் தான் கறக்குங்க. அதாவது மாட்டை பார்த்தோன்னே பெரிய மாடா இருந்தாலும் கறந்துறாதுங்க. அதுக்கு உண்டான குவாலிட்டி இருந்தா மட்டும் தான் கறக்கும். இது நல்ல பிரீடு டாப் பிரீடா இருந்தா கறக்குங்க. சோ இந்த அனுபவத்துல இருக்கு, அனுபவத்துல நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஓகே. ரெண்டுமே 45 சொல்லி ரெண்டுமே 45 லிட்டருங்கண்ணா. ஓகேண்ணா. இது பாருங்கண்ணா, இது 6 பல்லா இருந்து போட்டுருச்சு. இது செகண்ட் லாக்டேஷன். இது உங்களுக்கு 2வது லாக்டேஷன். இது 6 பல்லுங்கண்ணா. இது கொம்பு டைப்ல எடுத்திருக்கேங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடை முளைச்சு வந்துருச்சுங்கண்ணா.
கடை முளைச்சு வந்துருச்சு. இது மூணுமே ஒருத்தருக்கு போகுது. ஆமா, இது மூணுமே ஒருத்தருக்கு இல்ல. இது மூணு ஒருத்தருக்கு போகுதுன்னா இது வந்து உங்களுக்கு இதுவும் அந்த ஜெர்சி ஒன்னும் கோயம்புத்தூருக்கு போகுதுங்க. ஓகே, இது தனியா போகுது. ஆமா, இது தனியா போகுதுங்கண்ணா. ஓகே ஓகே. இது ஒரு மாடு, இது ஒரு மாடு, இது ஒரு மாடுங்கண்ணா. 3 மாடு சேர்ந்து 60 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். எந்த ஊருக்கு? இது மூணுமே கர்நாடகாவுக்கு தான் போகுதுங்க. கர்நாடகா. இது பாரு 2 பல்லுங்க. அது 2 பல்லு. ஆமா, 2 பல்லுங்க. இது கடை முளைச்சு வருதுங்க. இது 6 பல்லுங்க. ஓகே ஓகேண்ணா. அது உங்களுக்கு அவ்வளவு பெரிய மாடு, கொம்பு மாடு 4 பல்லுங்க. ஓகே ஓகே. எவ்வளவு சொல்லி கொடுக்கலாம்? நம்ம மூணுமே இந்த 3 மாடு சேர்ந்து உங்களுக்கு 60 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. 60. நாம எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவோம். இந்த மாடு சேர்த்து 60 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். இங்க ஒரு தீவனம் கொடுப்பாங்க, அது எப்படி நான் கொடுக்கணும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாட்டுக்கு இதுதான் தீவனம் இல்லைங்கண்ணா. நான் எதை வேணாலும் கொடுக்கட்டும். நம்ம என்ன கொடுக்குறோம் நம்ம கேட்டு அங்க போயிட்டு ஒரு வாரத்துல அடாப்ஷன் ஆயிருங்க. கொஞ்சம் நாட்டு சக்கரையோ கொஞ்சம் வெள்ளமா சேர்த்து கொடுத்தோம்னா சரியாயிருங்க. ஓகே ஓகேண்ணா. இது உங்களுக்கு ஜெர்சில மொட்டை டைப்புங்கண்ணா. மொட்டை டைப் ஒன்று, கொம்பு டைப் ஒன்று எடுத்திருக்கோம். இது ரெண்டுமே நல்ல டாப் பிரீடான ஜெர்சிங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லைங்க. 2 மாடு ஒவ்வொரு மாடு 15 லிட்டர் அசால்ட்டா கறக்குங்கண்ணா. 2 ஜெர்சியும் கேட்டு ஒரு 30 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாங்க. ரெண்டுமே 2வது லாக்டேஷன். ஒன்று கொம்பு டைப், ஒன்று போடி டைப்புங்க. ஓகே ஓகேண்ணா. இல்ல ஒருத்தருக்கு போதா? ரெண்டுமே ஒருத்தருக்கு போதுங்கண்ணா. எந்த ஊருக்கு? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டூர் போதுங்கண்ணா. மேட்டூருக்கு போதுங்க. ஓகே ஓகேண்ணா. இது வந்து இந்த மாடும் அந்த பெரிய மாடும் ஒரு HFலயும் ஒரு ஜெர்சிலையும் இது வந்து ஆல் பிளாக் ஜெர்சி மிக்ஸ் ஆனது. இது ஒரு கறவை ஒரு 14 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். அது ஒரு கறவை 20 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து கோயம்புத்தூர் காரமடைக்கு போதுங்கண்ணா. ஓகே. இப்ப இந்த 2 ஜெர்சி இவங்க எடுத்துருக்கா? ஆமா சக்தி அண்ணா தான் எடுத்திருக்காருங்க. அண்ணா கிட்ட கேட்டீங்க. நான் வணக்கண்ணா. வணக்கம் சார். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க வந்து குளத்தூருங்க சார். குளத்தூர். மேட்டூர் குளத்தூர். போன வாரம் வந்திருந்தீங்கல்ல? போன வாரம் வந்திருந்தீங்க. எடுக்கலைங்க சார். ஓகே ஓகே. அவருக்கு தெளிவான மாடு இல்ல. மாடு கிடைக்காதனால அடுத்த வாரம் வாங்கிட்டேன். அதனால மீண்டும் போயிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஓகே. இந்த வாரம் வந்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே மாடு வச்சிருக்கீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் முதல் அனுபவமா? இல்லைங்க சார், கண்ணுக்குட்டி இருக்கு. மாடு இல்லைங்க சார், தான் ஃபர்ஸ்ட் அனுபவம் சார். ஓகே ஓகே. ஃபார்ம் டைப்புக்கு எப்படின்னா? புரியலைங்க. ஃபார்ம் டைப்புக்கா இல்ல வீட்டு தேவைக்காங்களா? வீட்டு தேவைக்குங்களா? இது வீட்டு தேவைதான் சார். வீட்டு தேவைக்கு. ஓகே ஓகே. என்ன கறவையில கேட்டீங்க நீங்க? என்ன கறவை? 15 லிட்டர் மேல கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஒரு நாளைக்கு ஒரு மாடு? ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு மாடு. ஓகே ஓகே. சோ ரெண்டும் சரி ஒரு 30 கறக்குமா? 30 கறக்கும். சரி சரிண்ணா. என்ன ரீசன் ஜெர்சி எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னா? ஆனா உங்களுக்கு கிளைமேட் அடாப்ஷன், அது இல்லாம உங்களுக்கு HF வேணான்ட்டாங்க. முத கொண்டு போறோம், முத வீட்டு தேவைக்கு தான் கொண்டு போறோம். ஒரு ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணலான்னு இருக்காங்க. ஒரு வீட்டு தேவைக்கு வந்து நான் ஜெர்சி கொண்டு போயிட்டு கொஞ்சம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் HF நோக்கி போலாங்க. எனக்கு அவங்க சொல்றது கரெக்டா தெரிஞ்சுங்க. அதனால நீங்க ஜெர்சியே போங்கன்னு சொல்லி. ஏன்னா ஃபார்ம் டைப்னா வந்து பாத்தீங்கன்னா ஐ மில்க் வந்தால HF கறக்கும். எக்கனாமிக்கா போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் HF தான் பெஸ்ட்ங்க. அவங்க வந்து கத்துக்கிட்டு போறாங்க, கத்துக்கிட்டு HF வைக்க போறாங்க. அதனால ஜெர்சில கொண்டு போயிட்டு ஒரு அனுபவத்தை வச்சுக்கலாம். இது உங்களுக்கு கிளைமேட் அடாப்ஷன், ஒரு மேய்ச்சல் முறையான மாடு, உங்களுக்கு ஃபேட்டாஸ் நல்லா இருக்கும், சென பிடிக்கிற நல்லா இருக்கும், பருவத்துக்கு வரது நல்லா இருக்கும். எல்லா கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன அவங்க பராமரிச்சனோட இது கொஞ்சம் அடாப்ஷன் ஆகி போயிடும். HFலாம் கொஞ்சம் நல்லா ஐயா பராமரிக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கணும். இது அனுபவம் இல்லனால பிரச்சனை இல்லைங்க. சோ இது முதல் டைம் கத்துக்கிறதா எடுத்துக்கிட்டு அதுமே 2வது லாக்டேஷன் எடுத்து கொடுத்துருக்கேன். சரி சரிண்ணா. சோ ரெண்டுமே 30 சொல்லி கொடுக்கலாமா? சொல்லி கொடுக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் வண்டியில எடுத்துட்டு வந்தீங்களா? வண்டி எடுத்துட்டு வரலைங்கண்ணா. அப்பதான் வண்டி ஏத்தி விடுறேங்க. வண்டி இங்கே ரெடி பண்ணி வண்டியை ரெடி பண்ணி நார் எல்லாம் போட்டு கூண்டு போட்டு ஏத்தி விட்டுருவாங்க. ஓகே ஓகே. நீங்க எவ்வளவு நேரத்துக்கு வந்தீங்க அந்த சந்தைக்கு? சார் காலையில 3 மணிக்கு வந்தோம். 3. இப்ப இந்த சந்தையில வந்து எல்லா மாடும் உங்களுக்கு கூட்டி போய் காட்டுனாங்களா? ஆமா ஆமா, எல்லா மாட்டையும் கூட்டு போய் காமிச்சாரு. ஒரு 10 மாட்டுக்கு கூட்டு போய் காமிச்சாருங்க. போன வாரம் கூட்டு போய் காமிச்சாரு. எனக்கு கொஞ்சம் திருப்தி படலைங்க. அதனால நாங்க போயிட்டோம். இந்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த வருஷம் மனசுக்கு திருப்தியா இருக்கு. நீங்க மட்டும் தான் வந்தீங்களாண்ணா? நானும் எங்க பையன், எங்க வீட்டுல 3 பேர் வந்திருக்கோம். எல்லாம் வந்திருந்தீங்க? ஆமா, எல்லாமே வந்து பாத்தாங்க. சோ சென மாடு இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இங்க. ஆமா, சந்தையில இதுதான் ஃபர்ஸ்ட். ஆமா, இதான் ஃபர்ஸ்ட். சந்தை வந்து எப்படி இருக்கு மாடுங்க? நிறைய வந்து பாத்துறீங்க, வீட்டுக்கிட்டே பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இங்க சந்தையில எப்படி இருக்கு நம்ம மாடுங்க? பரவாயில்லை, நல்ல மாடா இருக்கு. எல்லா மாடும் வருதுங்க போலங்க. வருது. ஓகே ஓகே. இப்ப இந்த 2 மாடு வந்து இவங்க எடுத்துருக்கிறதா? ஆமா சக்தி, கர்நாடகாங்க. ஓகே, கர்நாடகா போகுதுன்னா நீங்க வந்து கேட்டு. நான் வணக்கண்ணா. வணக்கம். எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? இது நான் தாபாஸ்பேட்ல இருந்து வந்திருக்கேன். நான் பெங்களூர் கிட்ட. தாபாஸ்பேட் பிரபா கடை எடுக்கலாம்னு வந்திருக்கீங்க? ஆமா ஆமா. சரி சரி சரி. இங்க எப்படி விலைக்கு இருந்துச்சா எப்படின்னா? விலைக்கு இருந்துச்சா மாடுங்க? மாடெல்லாம் நல்லா இருக்குங்க. மாடு நல்லா சைஸ் இருக்கா? ஓகே ஓகே. சரி சரி. இப்போ வந்து என்ன கறவையில கேட்டீங்க, என்ன கறவையில எடுத்து கொடுத்துருக்காங்க? என்ன கறவையில கேட்டீங்க, என்ன கறவையில எடுத்து கொடுத்துருக்காங்க? ஒரு நாளைக்கு மில்க்குங்க. அது ஒரு நாளைக்கு 50 லிட்டர் சொல்லியிருக்காரு. 2 மாடுல இருந்து 2 மாடு சேர்த்து ஒரு நாளைக்கு 50 சொல்லிருக்காரு. ஓகே ஓகே. வண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்ல, எங்க பஸ்ல வந்திருக்கேன். எங்க பிரபுன அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு இப்போ. ஓகே ஓகே. எத்தனை வச்சிருக்கீங்க ஃபார்ம்ல மாடுங்க? என்கிட்ட 20 இருக்கு. ஃபார்ம்ல 20 இருக்கு. 20 மாடு இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா 2. ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. அதுங்கள எப்படி இருக்கு மில்க் கெபாசிட்டி ஃபார்ம்ல? அதெல்லாம் வந்து 8-10 லிட்டர் மாடு இருக்கு ஒரு டைமுக்கு. 8-10. ஆமா. ஓகே ஓகே. இதான் அந்த ரேஞ்சில எடுத்துருக்கீங்க? ஆமா. அதோட ஐ மில்க் வருங்க. ஓகே ஓகே.
ரெண்டுமே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். ரெண்டுமே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்னா 2 பல்லு 4 பல்லு மாடு. ஓகே ஓகே. இன்னைக்கு வந்ததுல டாப் மாடுங்க. அதாவது இந்த வேலை சைஸ் மாடு வருங்க, ஆனா ஈத்து மாடா தான் வருங்க. 2 பல்லு 4 பல்லு இன்னைக்கு வந்ததுல டாப் மாடுங்க. ஓகே ஓகே. உங்க பேரு? ஆனந்த். ஆனந்த். நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? ஆமாமா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. சரி சரி சரி. நான் இந்த 3 மாடு வந்து எந்த ஊருக்கு எடுத்திருக்கீங்க? இது 3மே கர்நாடகா போகுதுங்கண்ணா. ஓகே. கர்நாடகா மைசூருங்களா? கர்நாடகா மைசூருங்கண்ணா. லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம், நீங்க கேளுங்க நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஓகேண்ணா. இது வந்து என்ன ஃபார்முக்கா எப்படின்னா? ஃபார்முக்கு தானே, ஃபார்ம் செட் பண்ண போறாருங்க. ஒரு வீட்டு தேவையில இருந்து ஃபார்ம் நோக்கி போறாருங்க. ஓகே ஓகேண்ணா. கர்நாடகானா எந்த ஏரியாண்ணா? கர்நாடகால மைசூருங்க. மைசூர்ல இருந்து வந்திருக்காங்க? ஆமா, மைசூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஓகே ஓகே. அவ்வளவு லாங்ல வண்டி எல்லாம் எப்படின்னா? வண்டி இருக்குண்ணா, ஒரு 2 மாடு எடுத்திருக்காங்க வேற பார்ட்டிங்க. இதோட 3 சேர்த்து 5 அமுச்சு விட்டுறலாம். ஓகே ஓகேண்ணா. எல்லாம் வந்து ஃபார்ம் டைப்? ஃபார்ம் டைப்புங்க. எவ்வளவு நாள் டைம் ஆகும் இதுக்கு? ரெண்டுமே எல்லா மாடு ஒரு 20 நாள் டைம் இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்குண்ணா. 20 நாள்? ஆமாமா, போய் செட் ஆகிற மாதிரி. என்னென்ன பல்லுனா? இது பாத்து 2 பல்லுங்க. ஓகே. பல்லு கூட பிடிச்சி கட்டுறேன். இது உங்களுக்கு 4 பல்லுங்கண்ணா. இது உங்களுக்கு ஒரு கடை முளைப்பு வந்துருச்சுங்கண்ணா. ஓகே ஓகே. இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், 2 லாக்டேஷன். ஓகே ஓகேண்ணா. எவ்வளவு மாடு சேர்ந்து ஒரு 60 லிட்டர் விடாம கறக்குங்கண்ணா. 60? ஆமாங்கண்ணா. ஓகே ஓகே. பிரீடு இருக்குன்னா குவாலிட்டி இருக்குதுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஓகேண்ணா. மேக்ஸிமம் வந்து ஹெச்எஃப்னா நமக்கு வந்து என்ன கறவையில் இது எடுக்கலாம்? ஹெச்எஃப்னா மினிமம் ஒரு 20 லிட்டர்ல இருந்து எடுத்தா நல்லா இருக்குங்கண்ணா. 20 இருந்து எடுத்தா நம்மளுக்கு ஒரு பண்ண லாபகரமா கொண்டு போலாம். ஓகே ஓகேண்ணா. எல்லாம் 25-30 லிட்டர்ஸே போயிட்டாங்க. மினிமம் ஒரு 20 லிட்டர் எடுத்துட்டு போயிட்டு லாபகரமா கொண்டு போலாங்க. ஓகே ஓகேண்ணா. நார்மலா வந்து ஹெச்எஃப்னா என்ன விலையில இருந்து கிடைக்கும்னா? ஹெச்எஃப் வந்து ஒரு நல்ல விலையில ஒரு 70 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு விலை இல்லைங்கன்னா ஒரு 1.5 லட்சம் கூட போகுதுண்ணா. ஒரு 70 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. 70, 80, 90, 1, 10, 1, 20 அந்த மாதிரி போகுங்க. விலைக்கு தகுந்த மாதிரி கறவையை வச்சு, கறவை வயசு, மாடு வயசை பொறுத்து, பிரீடை பொறுத்து, அதோட குவாலிட்டி பொறுத்து போகுங்க. ஓகே ஓகேண்ணா. ஒரு ஹெச்எஃப் தான் எடுக்க வந்தாருங்க, ஒரே மாடு ஹெச்எஃப். ஆனா பெரிய மாடா ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டீங்க. ஒண்ணு இந்த மாடு எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும், உங்களுக்கு கறவையில இதுல பாதி கறவை கிடைக்கும். இருந்தாலும் இங்க பட்ஜெட் வைஸ்ல இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. காலையில மாடா வரல, இன்னைக்கு கொஞ்சம் ரேட் வைஸ்ல மார்க்கெட் பரவாயில்லைங்க. அதனால இந்த ஒரு மாடு தான் எடுக்க வந்தாரு. இதை நம்மள கம்பல் பண்ணி ஒன்னு எடுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா கறவை இது ஒரு 15 கறக்குங்கண்ணா. அதனால எடுத்து கொடுத்துருக்கோம். பட்ஜெட்ல கிடைச்சிங்க. போய் கேக்குறப்ப விலைக்கு பட்ஜெட்ல சொன்னாருங்க. அதனால தெளிவா இருந்த வரைக்கும் அவரே விருப்பப்பட்ட சரி எடுத்துக்கலாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டாரு. ஆனா ஒண்ணுதான் எடுக்க வந்தாருங்க. இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் வைஸ்ல கிடைச்ச வரைக்கும் எடுத்துக்கிட்டாருங்க. ஓகே ஓகேண்ணா. இது பல்லு பாருங்க, 4 பல்லு தாங்க. 4 பல்லு தான்? ஆமா ஆமா, இவ்வளவு பெரிய மாடு 4 பல்லு தாங்க. ஓகே பாருங்க, நான் பல்லு நான் லைவா தான் காட்டுவோம். 4 பல்லு தான் வச்சிருக்கு. ஆமா ஆமா. ஓகே. இன்னும் எவ்வளவு லாபம்னா? இன்னும் உங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க. அது உங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் இருக்குதுங்க. ஓகே. அவங்க கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்கண்ணா. அவங்க கொஞ்சம் நேரத்துல போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. ஓகே ஓகேண்ணா. ரெண்டுமே சேர்த்து எவ்வளவு சொல்லலாம்னா? நான் இது வந்து மாடு 25 லிட்டர் சொல்லலாங்கண்ணா. கண்டிப்பா ஒரு 22 லிட்டர் கறக்குங்கண்ணா. இது ஒரு 15 லிட்டர் சொல்லலாங்கண்ணா. உடனே கணக்கு போட்டுங்க, ஒரு 37 லிட்டர், ஒரு 15, 37 லிட்டருங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஒரு 37 லிட்டர் அசால்ட்டா கறக்குங்கண்ணா. இது ஒரு 15 லிட்டர் அசால்ட்டா கறக்குங்க. ஆல் பிளாக் டைப், நல்லா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்குங்க. இது ஹெச்எஃப்ல கொம்பு டைப் 4 பல்லுங்கண்ணா. இந்த மாதிரி கொம்பு டைப் 4 பல்லுல இவ்வளவு பெரிய பிரீட்ல கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேருங்க. இது வந்த உடனே அவருக்கு பிடிச்சிச்சுன்னா இதுவும் பிடிச்சிங்கண்ணா. காலையில ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்தாருங்க, கொடுத்துட்டு போயிட்டாரு. ஓகே.